இந்த வீடியோல ஆர்டிகல் 3 வந்து பார்ப்போம். ஆர்டிகல் 3 எப்படி பயன்படுத்தலாம்னா, புதிய மாநிலங்கள உருவாக்குறதுக்கும், மாநிலங்களோட எல்லைகள வந்து மாத்துறதுக்கும் பயன்படுத்தக்கூடியதான் ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 3 ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, மாநிலங்களோட எல்லைய மாத்துறதுக்கும், புதிய மாநிலங்கள உருவாக்குறதுக்கும் பார்லிமெண்ட் வந்து அதிகாரத்த கொடுக்கக்கூடியதுதான் இது. ஆர்டிகல் 3ல வந்து கிளாஸ் 5 வரையும் இருக்கு. கிளாஸ் A வந்து பார்ப்போம். Form a new state by separation of territory from any state or by uniting two or more state or part of state or by uniting any territory to a part of any state. என்னன்னா இந்த கிளாஸ்ல புதிய மாநிலங்களை உருவாக்குறதுக்கு 3 வழிகள் சொல்லுது. அது என்னன்னா செப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி ஃப்ரம் எனி ஸ்டேட். ஒரு மாநிலத்தோட சில பகுதியை பிரித்து தனி மாநிலமாக மாற்ற முடியும். 2000ல வந்து பீகாரோட சவுத் சைடை பிரித்து ஜார்க்கண்டாக மாற்றினாங்க. மத்திய பிரதேசில் நார்த் சைடை பிரித்து சத்தீஸ்கராக மாற்றினாங்க. தமிழ்நாட்டில் கூட ஒரு பகுதி வந்து பிரித்து புதிய மாநிலமாக மாற்றினாங்க. அதுவும் இதில் தான் வரும். அடுத்தது யுனைட்டிங் டூ ஆர் மோர் ஸ்டேட் ஆர் பார்ட் ஆஃப் ஸ்டேட். மாநிலத்தோட சில பகுதியை மட்டும் பிரித்து தனி மாநிலமாக மாற்ற முடியும் அடுத்து சொல்லுது. அடுத்தது யுனைட்டிங் எனி டெரிட்டரி டு பார்ட் ஆஃப் எனி ஸ்டேட். யூனியன் டெரிட்டரியும் ஸ்டேட்டோட ஒரு பகுதியையும் பிரித்து புதிய மாநிலமாக மாற்ற முடியும்னு சொல்லுறாங்க. இதுதான் கிளாஸ் ஏ சொல்லக்கூடிய 3 வழி. அடுத்து கிளாஸ் பியை பார்ப்போம். இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் எனி ஸ்டேட். இதில் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே உள்ள மாநிலத்தோட பரப்பளவு வந்து அதிகரிக்கலாம்னு சொல்லுது. ஒரு மாநிலத்தோட பகுதியை இன்னொரு மாநிலத்தோட இணைச்சோம்னா அதோட பரப்பளவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுது. கிளாஸ் ஏவும் பியும் எப்படி மாநிலத்தோட பரப்பளவு வந்து அதிகரிக்கிறது சொல்லியிருக்கோம். கிளாஸ் பி வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநிலத்தோட சில பகுதியை வந்து பிரித்தோம்னா அதோட பரப்பளவு வந்து குறையும் அப்படின்னு சொல்லுது. ஆந்திராவை பிரித்து தெலுங்கானாவை மாற்றினாங்க இல்லையா, ஆந்திராவோட பரப்பளவு வந்து இப்போ கம்மியாக இருக்கும். அடுத்தது கிளாஸ் டி, ஆல்டர் த பவுண்டரிஸ் ஆஃப் எனி ஸ்டேட். 2 மாநிலங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய எல்லைகளை வந்து மாற்ற முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்த கிளாஸ் சி என்ன சொல்லுதுன்னா, ஆல்டர் த நேம் ஆஃப் எனி ஸ்டேட். நம்ம தமிழ்நாடோட பேரை வந்து மெட்ராஸ் வந்து தமிழ்நாடை மாற்றினாங்க இல்லையா, அது இந்த ஆர்டிகல் 3ல வச்சு தான் மாற்றினாங்க. மைசூர் வந்து கர்நாடகாவை மாற்றினாங்க. ஒரிசா வந்து ஒடிசான்ட்டு மாற்றினாங்க. இது வரைக்கும் ஆர்டிகல் 3னா என்னன்னு பார்த்தோம். ஆர்டிகல் 3யை வந்து எப்படி நடைமுறைப்படுத்தலான்ட்டு பார்க்கலாம். ஒரு மாநிலத்தை உருவாக்குறதும் எல்லையை மாற்றுறதும் உடனே பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பிரசிடெண்டோட பரிந்துரை வந்து தேவை. அடுத்து வந்து பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அறிமுகப்படுத்தணும். அந்தந்த மாநிலத்தோட சட்டமன்றத்தில் வந்து கருத்து கேட்கணும். சட்டமன்றம் வந்து அதை கருத்து தெரிவிக்கலாம். ஆனால் இறுதி முடிவு வந்து பார்லிமெண்ட் தான் இருக்கும். முக்கியமானது இதில் என்னன்னா, மாநிலத்தோட சட்டமன்றத்தோட ஒப்புதல் வந்து கட்டாயம் கிடையாது. கருத்து மட்டும்தான் கேட்பாங்க. முடிவு வந்து யார் எடுப்பாங்கன்னா பார்லிமெண்ட் தான் எடுக்கும். 2011 கூட தெலுங்கானாவை வந்து மாநிலமாக மாற்றுறதுக்கு ஆந்திரா சட்டமன்றம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதே மாரி பாராளுமன்றத்தில் வந்து சட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்க. தெலுங்கானாவை வந்து 29வது மாநிலமாகவும் மாற்றினாங்க.